வறுமை இருக்காது. அடுத்தால மாதம் இருமுறை அமாவாசைக்கு ஒரு குலுக்கல், பௌர்ணமிக்கு ஒரு குலுக்கல், 10 லட்சம், 100 ரூபாய் லாட்ரி. எவ்வளவோ செலவழிக்கான். ஒரு நாளைக்கு குவார்ட்டருக்கு செலவழிக்க செலவு எவ்வளவு? அடுத்தால அதுக்கு திங்ஸு, ஸ்நாக்ஸு, இப்படி ஏகப்பட்ட பணத்தை மனிதன் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறான். இதுபோல் இந்த வறுமை ஒழிப்பு லாட்ரி வந்தா காரும் வாங்கலாம். வாங்க முடியாதா? 10 லட்சம் உழுதியா? மாசத்துல 2 தடவை குலுக்க இருக்கு. ஒரு 5 லட்சமோ 7 லட்சமோ ஒரு காரை வாங்கிட்டு மீதி 3 லட்சம் மிச்சம் தானையா. இதில் அதிகமான பணம் பிடித்தம் இருக்காது, கம்மியாக தான் பிடித்தம் இருக்கும். ஏன்னா இது வறுமை ஒழிப்பு லாட்ரி நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். செலவில்லாமலே, பொது சொத்துக்கும் செலவில்லை, இவங்க சொத்துக்கும் செலவு, மக்களிடத்திலே வாங்கி மக்களுக்கே கொடுப்பது. வறுமை ஒழிப்பு லாட்ரி கண்டிப்பாக உதயமாகும். எல்லோருக்கும் வறுமையும் ஒளியும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ நம்ம ஐயா அருட்பெருஞ்சோதி வழிகாட்டுகிறார். அதுபோல இறையாண்மை நீதியின் போதனையை மதித்து நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் எந்நாளும் உங்களுக்கு பொன்னாலே. சும்மா இல்லை, கடவுளுடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்பதில்லை, உங்கள் மனதில் பதிவு செய்வதில்லை. உங்கள் கவனமெல்லாம் விளையாட்டிலும், சினிமாவிலும், சீரியலிலும், கதை பார்ப்பதிலும், காமெடி பண்ணுவதிலும், அந்த ஆட்டம் போட்டதை பார்த்து லைக் பண்ணுறதுல தான் இருக்க ஒழிய உண்மையான இறை நிலைங்கிற அந்த ஆன்மீகத்துக்குள் உங்கள் மனம் எண்டாகவில்லை, நுழையவில்லை. அதை ஏதோ ஒரு பொழுதுபோக்காக போக்கிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும், சூனியம் மலர ஒழிய வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். மனித தர்மம் பிறக்க வேண்டும். ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்தையும் இந்த மனித உள்ளத்தையும் ஆளும் தெய்வத்துக்கு கோடான கோடி. காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உண்மை.